அப்போ தஜ்ஜாலை பற்றி அவன் என்ன பண்ணுவான், அவனுடைய ஃபித்னா என்னென்ன வரும் அப்படிங்கும்போது அதை டீட்டெயிலாக நம்ம சில ஹதீஸ்களில் நம்ம பார்த்துருவோம். ஒரு நாள் காலையில் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தஜ்ஜாலை பற்றி குறிப்பிட்டார்கள். அவன் தொடர்பாக பேசிய போது சில சமயம் குரலை உயர்த்தவும் சில சமயம் தாழ்த்தவும் செய்தார்கள். இறுதியில் அவன் பேரித்த மர தோப்புகளிடையே இருக்கிறானோ என்று நாங்கள் எண்ணும் அளவுக்கு பேசினார்கள். பேசின பேச்சில் என்ன நினைச்சிருக்காங்க, ஓ இங்க பின்னாடி இருக்கிறான் தஜ்ஜாலுங்கிற லெவல்ல பேசியிருக்காங்க. இன்னைக்கும் நம்மளுடைய பயான் பண்ணக்கூடிய உலமாக்கள் எப்படி பேசுறாங்க, அவன் கட்டி போட்டு இருக்கான், வெளியே வரவே மாட்டான், நேற்று கூட போய் செக் பண்ணிட்டு வந்தங்கிற லெவலில் என்ன பண்ணுறாங்க, அவன் வரவே மாட்டான், இறுதி காலத்தில் வருவான். அது எப்போ, அது ஒரு இன்னும் 400-500 வருஷம் இருக்குது. இப்போ ரசூல்லா பேசுனா வெளியே போய் செக் பண்ணுற வெளியே கால் வைக்கிறதுக்கு பயந்த அளவுக்கு ரசூல்லாவுடைய ஸ்பீச் இருந்திருக்கு. தஜ்ஜாலுடைய த்ரெட்னிங் அவ்வளோ கொடுத்துருக்காங்க. இவங்க என்ன சொல்கிறாங்க, கம்ஃபர்ட்டாக உட்காருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, கூல், தஜ்ஜால் வரமாட்டான் அப்படிங்க. அது வேணா கரெக்ட், நீங்க இருக்கிறதுக்கு தஜ்ஜாலுக்கு வேலை இல்லையா, அவன் என்னத்துக்கு வரணும், எல்லாம் அவன் டியூட்டி சேர்த்து நீங்க பார்த்துட்டு இருக்கிறீங்க. ஆல்ரெடி அவன் சூப்பரா உட்காந்துட்டு இருப்பான், வேலை கிளியரா நடக்குது. யார் பாவா நீ, எங்கடா இருக்கீங்க, எங்களுக்காக காலேஜ் திறந்து இது வேலை பண்றீங்க. பின்னர் நாங்கள் மறுபடியும் மாலை பொழுதில் நபி அவர்களிடம் வந்தோம். காலையில இந்த பயானை கேட்டுட்டு நாங்க ரொம்ப பயந்து போய் சாயந்தரம் எல்லாரும் வந்தோம். அப்போ தஜ்ஜாலை குறித்த அச்சம் எங்கள் முகங்களில் இருப்பதை அவர்கள் அறிந்து கொண்டார்கள். உங்களுக்கு என்ன நேர்ந்தது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள். நாங்கள் அல்லாஹ்வின் தூதரே, தாங்கள் இன்று காலையில் தஜ்ஜாலை பற்றி குறிப்பிட்டீர்கள், அவனை பற்றி இந்த மாதிரி நீங்க வித்ததுனால நாங்க பேரிச்சம் மரத்து தோட்டத்தில் இருக்காங்களோங்கிற அந்த அளவுக்கு நாங்க பயந்துட்டோம் அப்படிங்கிற. அப்ப நபி ஸல்லல்லாஹு சொல்றாங்க, நான் உங்கள் விஷயத்தில் பெரிதும் அஞ்சுவது தஜ்ஜாலை குறித்து அல்ல, நான் உங்களுடைய உயிருடன் இருக்கும் போது அவன் தோன்றினால் அவனிடமிருந்து உங்களை காக்க நானே வாதாடுவேன். நான் உங்களிடையே இல்லாத போது அவன் வெளிப்பட்டால் அப்போது ஒவ்வொரு மனிதரும் தமக்காக வாதாடி கொள்ள வேண்டும். அல்லாஹ் ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் எனது சார்பில் பொறுப்பாளனாக இருப்பான். அல்லாஹ் பொறுப்புன்னு என்ன அர்த்தம், குரான் பொறுப்புன்னு அர்த்தம். இப்போ குரானை ஃபாலோ, அல்லாஹ்னா குரானை ஃபாலோ பண்ணணும்னு அர்த்தம். தஜ்ஜாலை பற்றி சொல்கிறாங்க, தஜ்ஜால் சுருள்முடி கொண்ட ஒரு இளைஞன் ஆவான். அவனது கண் ஒரே குலையில் துருத்தி கொண்டிருக்கும், திராட்சை போன்றிருக்கும். உருவத்தில் அவன் அப்துல் உஸ்ஸா பின் கத்தன் என்பவனை ஒத்திருப்பான். உங்களில் யார் அவனை அடைகிறாரோ அவர் அவனுக்கு எதிராக அல் கஹஃப் அத்தியாயத்தின் ஆரம்ப வசனங்களை ஓதிக்கொள்ளட்டும். அவன் சிரியாவுக்கும் ஈராக்குக்கும் இடையே உள்ள ஒரு பகுதியிலிருந்து புறப்பட்டு வலப்பக்கத்திலும் இடப்பக்கத்திலும் அக்கிரமங்களை கட்டவிழ்த்து விடுவான். அல்லாஹ்வின் அடியார்களே, அப்போது நீங்கள் உறுதியோடு இருங்கள். அதற்கு நாங்கள், அல்லாஹ்வின் தூதரே, அவன் பூமியில் எத்தனை நாட்கள் தங்கியிருப்பான் என்று கேட்டோம். அதற்கு 40 நாட்கள் என்று பதிலளித்தார்கள். அன்றைய நாள் ஒரு ஆண்டை போன்றும், ஒரு நாள் மறுநாள் ஒரு மாதத்தை போன்றும், அதற்கு அடுத்த நாள் ஒரு வாரத்தை போன்றும், மற்ற நாட்கள் உங்களின் சாதாரண நாட்களை போன்றும் இருக்கும் என்று குறிப்பிட்டார்கள். அப்போ இந்த நேரத்தில் தொழுகை நாங்கள் கால்குலேட் பண்ணிக்கணுமா அப்படின்னு சஹாபாக்கள் கேட்குறாங்க. ரசூலுல்லாஹ் என்ன சொல்கிறாங்க, இல்லை, அந்த இடத்துல அந்த மாசத்துல எப்படி தொழுவுறது, அந்த ஒரு வருஷத்துல எப்படி தொழுவுறது அப்படின்னா கால்குலேட் பண்ணிக்குவீங்க, விட்டுருங்கன்ட்டாங்க. ஏன்னா அதான் சொன்னல, நிறைய விஷயம் ரசூல்லா எல்லாமே கிளியர் பண்ணி டீட்டெயிலாக சொல்ல மாட்டாங்க. இவங்களுக்கு அது தேவையில்லாத விஷயம். யாருக்கு, சஹாபாக்களுக்கு அது தேவையில்லாத விஷயம். வர்றவங்க அந்த காலத்தில் பார்த்துக்குவாங்க. இதுக்கு மீனிங் என்னங்கிறதும் இவங்களுக்கு விளக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதனால எக்ஸ்ட்ரா விளக்க என்ன ஆகும், பீதி தான் தேவையில்லாமல் கிளம்பிட்டு போகும். இப்போ அதனால அமைதி மட்டும் படுத்துறாங்க. அல்லாஹ்வின் தூதரே, பூமியில் அவன் சுற்றித் திரியும் வேகம் எப்படி இருக்கும் என்று கேட்டோம். அதற்கு நபி அவர்கள், பின்னாளிலிருந்து காற்று விரட்டி செல்லும் மேகம் போன்று வேகமாக பூமியை சுற்றி வருவான் என்றார்கள். மேலும் நபி அவர்கள் கூறினார்கள், அவன் ஒரு சமூகத்தாரிடம் வந்து தன்னை இறைவன் என்று ஏற்றுக்கொள்ளுமாறு அவர்களுக்கு அழைப்பு விடுப்பான். அவர்களும் அவன் மீது நம்பிக்கை கொண்டு அவனது அழைப்புக்கு பதிலளிப்பார்கள். உடனே வானத்திற்கு மழை பொழியுமாறு அவன் கட்டளையிட மழை பொழியும். பூமிக்கு தாவரங்களை முளைக்க செய்யுமாறு கட்டளையிட அது முளைய வைக்கும். அவ்வாறு மேய்ந்த அவர்களின் கால்நடைகள் ஏற்கனவே இருந்ததை விட நீண்ட திமில்களை கொண்டவையாகவும் மடி கனத்தவையாகவும் வயிறு நிரம்பியவையாகவும் மாலையில் வீடு திரும்பும். பின்னர் அவன் மற்றொரு சமுதாயத்திடம் வந்து இறைவன் என்று ஏற்றுக்கொள்ளுமாறு அவர்களுக்கு அழைப்பு விடுப்பான். ஆனால் அவனது அழைப்பை அவர்கள் நிராகரித்து விடுவார்கள். அவர்களிடமிருந்து அவன் திரும்பி சென்று விடுவான். அதனால் அவர்கள் பஞ்சத்தாலும் வறட்சியாலும் பாதிக்கப்பட்டவர்களாக காலை பொழுதை அடைவார்கள். அவர்களின் கைகளில் அவர்களின் செல்வம் எதுவும் எஞ்சியிருக்காது. அவன் பாலடைந்த இடம் ஒன்றை கடந்து செல்வான். அதை பார்த்து உன்னிடம் இருக்கிற புதையல்களை வெளிப்படுத்து என்று கூறுவான். அப்போது வெளிப்படும் அந்த புதையல்கள் ராணி தேனீக்களை பின்பற்றி செல்லும் தேனீக்களை போன்று அவனை பின்தொடர்ந்து சொல்லும். அப்போ இதெல்லாம் சொல்றாங்க. அதாவது என்ன சொல்றாங்க, ஒரு கூட்டத்துக்கிட்ட வருவான், என்னை இறைவனா ஏற்றுக்கோ அப்படின்னோடனே அவங்க என்ன பண்ணுவாங்க, பதிலளிப்பாங்க. உடனே அவங்களுக்கு மழை கரெக்டாக பெய்யும், அவங்களுக்கு விவசாயம் கரெக்டாக நடக்கும்,
கால்நடைகள் அவங்களது கொழுத்து இருக்கும். இன்னும் நிராகரிச்ச கூட்டத்துக்கு இது அப்படியே உல்டாவா நடக்கும். இது பார்த்தீங்கன்னா, இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது தஜ்ஜாலுடைய நேரடி வருகை கிடையாது. இது தஜ்ஜாலுடைய ஃபித்னாவின் வருகை. இப்போ தஜ்ஜால் வருவான், தஜ்ஜால் வந்து இப்படி பண்ணுவான், அப்படி பண்ணுவான்லாம் இன்னைக்கு எந்த நாட்டுக்குள்ளேயும் பூந்தெல்லாம் பண்ண முடியாது. இன்னைக்கு இதெல்லாம் நடக்குது. யார் மூலமா நடக்குது? சீக்ரெட் சொசைட்டின்னு ஒரு சொசைட்டி வச்சிருக்கான். ஃப்ரீமேசன்னு வச்சிருக்கான். இலுமினாட்டின்னு வச்சிருக்கான். அந்த சொசைட்டிய ரன் பண்றான். நல்லா பாருங்க, ஏகப்பட்ட டாக்குமெண்ட்ரி வந்துருச்சு இப்பல்லாம். இதெல்லாம் வந்து கான்ஸ்பிரசிலாம் கிடையாது. இது வந்து ஹக்கீகத்துக்குன்னு வந்து ஏகப்பட்ட டாக்குமெண்ட்ரி வந்துருச்சு. இந்த சொசைட்டில யார் யார் இருக்கா? எல்லா பிரமுகர்களும் அதுல தான் இருக்காங்க. பெரிய பெரிய ஆளுமைகள் எல்லாருமே அந்த சீக்ரெட் சொசைட்டியோடைய மெம்பர். அதுல இருந்தா தான் உங்க படம் ஓடும். அதுல இருந்தா தான் உங்க பாட்டு ஹிட் ஆகும். அதுல இருந்தா தான் உங்களுக்கு டீம்ல இடம் கிடைக்கும். அதுல இருந்தா தான் உங்க கேப்டன் பதவி இருக்கும். அவங்களுக்கு நீங்க ஒத்துழைக்க மறுத்தீங்க அப்படின்னா உங்கள தூக்கிருவாங்க. ரொனால்டோ வந்து கொக்கோ கோலா வந்து இப்படி எடுத்து வச்சுட்டு தண்ணி குடின்னவன் தான். போர்ச்சுகல்ல அவன வேர்ல்டு கப் ஃபைனல்ல அவன எத்தன மணிக்கு செமி ஃபைனலா? குவார்டர் ஃபைனல் எத்தன மணிக்கு அவங்கள இறக்குனாங்க? ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இறக்கவே இல்ல. இத்தனைக்கு ஒரு கோல்ல பின்னாடி இருக்குது. 1 கோலோ 2 கோலோ போயிருச்சுன்னு நினைக்கிறேன் போர்ச்சுகல். அந்த வேர்ல்டு கப் சொல்றேன். என்ன பண்ணான்? தஜ்ஜால நிராகரிச்சது. அத நான் குடிக்க மாட்டேன், தண்ணி தான் குடிப்பேன். இதெல்லாம் குடிக்காதீங்க, உடம்புக்கு கெடுதல். முதல்ல எடுங்க அப்படின்னு. அவ்வளோதான். கிராஃப் இறங்கிருச்சு. விராட் கோலியும் அதே தான். விராட் கோலி என்ன சொன்னான்? பெப்சி அதெல்லாம் நான் இந்த ஆடுக்கு வந்து நான் வரமாட்டேன். அப்படியே என்ன பண்ணிட்டாங்க? ஃபார்ம் இல்ல, ஃபார்ம் இல்ல, ஃபார்ம் இல்லன்னு அந்த பிரஷர்லயே அவுட் ஆயிட்டான். மீடியா வந்து ஃபார்ம் இல்ல, ஃபார்ம் இல்லன்னு சொல்லியே ஆள காலி பண்ணிரும். எழுதும். இன்னைக்கு அடிச்ச ஷாட்டு அதெல்லாம் தவறான ஷாட்டுகள் விளையாடி அவுட் ஆகி விட்டாரு. அவ்வளோதான். முடிஞ்சு போச்சு. மீடியா காலி பண்ணிரும். படம் ரிலீஸ் ஆகுறதுக்கு முன்னாடியே இன்னைக்கு ஃப்ளாப். படம் காலையில 5 மணிக்கு தான் ரிலீஸ். 12 மணிக்கு நைட்டே ரிவ்யூ போட்டுறான். படம் வர்றதுக்கு முன்னாடியே. என்னங்கிறான்? ஃப்ளாப்புங்கிறான். அவன் 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 திரிச்சா மொக்க படம் கூட காந்தாரா ஒரு படம். அந்த படம் பார்த்தீங்கன்னா, அது ஒண்ணுமே சப்ஜெக்ட் இல்லைங்கிறாங்க. ஆனா அந்த படம் பார்த்தீங்கன்னா, பயங்கர ஹிட். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, இவங்களுடைய சிஸ்டம் தான். இத பத்தி நெறைய சேனல் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா, சீரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா, 6 மணி நேரம், 7 மணி நேரம் ஓடக்கூடிய சீரிஸ்லாம் இருக்குது. உருது யாராவது தெரிஞ்சவங்க இருந்தீங்கன்னா, த அரைவல்ஸ்ன்னு ஒரு சீரிஸ் இருக்கும். இம்ரான் ஹுசைனுடைய இந்த டீம்ல இருந்து அவங்க தான் எடுத்திருக்கிற மாரி தெரியுது அது. அதுல பார்த்தீங்கன்னா, ஃபுல் டீட்டெயில் இந்த வேர்ல்ட வந்து அவங்க எப்படி கண்ட்ரோல் பண்றாங்க. எந்தெந்த இண்டஸ்ட்ரியில எப்படி எப்படிலாம் மேனிபுலேட் பண்றாங்க. இது எல்லா விஷயமும் அவங்க சொல்றாங்க. அப்ப கடைசியா இத பாருங்க. ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க? பூமியை பார்த்து அதில் இருக்கிற புதையல்கள வெளிப்படுத்து அப்படின்னு சொல்லும்போது, அது வெளிப்படுத்தும். இன்னைக்கு இந்த புதையல்லாம் யார் எடுத்துட்டு இருக்கிறா? மீத்தேனு, இந்த நியூட்ரினு, அது இதுன்னு எல்லா கனிம வளங்களும் இன்னைக்கு யார் எடுத்துட்டு இருக்கா? பெரிய பெரிய மல்டிநேஷனல் கம்பெனி எடுத்துட்டு இருக்கா? அந்த மல்டிநேஷனலுடைய கம்பெனில பிரமிடும், லோகோவும், சிம்பல் இருக்கா? அப்ப என்ன இருக்குது? இப்ப இன்னும் இவங்கெல்லாம் உறிஞ்சதுக்கு அப்புறம் தஜ்ஜால் வந்து எந்த புதையல வெளிப்படுத்த போறான்? பூமியிலிருந்து வந்து புதையல் ஏற்படும். நமக்கு தெரிஞ்சது என்ன புதையல்னா பானை. அதானே? அந்த பானையெல்லாம் வராது. அவன் எப்படின்னோன அப்படியே பின்னாடி அப்படியே அது பானையா அப்படியே நடந்து போகுது. என்ன ஒரு நாள் நடக்கிற விஷயமா ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. 40னா மீனிங் என்ன? நீண்ட நாட்கள்னு அர்த்தம். தஜ்ஜாலுடைய டைரக்ட் ஆக்ஷன் தொடங்கி 400 வருஷம் ஆயிருச்சு. நேரடியா அவன் தஜ்ஜாலு களத்துல இறங்கி. அதுக்கு முன்னாடியே மறைவா இருந்தான். அவன் வெளிய வந்து ஃபுல் ஃப்ரண்ட்ல நின்னு தன்னை இறைவன்னு டிக்ளேர் பண்ணி 400 வருஷமாச்சு. பின்னர் அவன் வாட்ட சாட்டமான இளைஞர் ஒருவரை அழைத்து அவரை வாளால் வெட்டி இரு துண்டாக்கியலும். இப்ப இதுல இன்னொரு கூத்து நான் சொல்றேன். இப்ப புதையல்ங்கிறீங்களா? பூமியில இருக்கிற ஒரு பொருள் நீங்க எடுத்துட்டீங்கன்னா சட்டப்படி குற்றம். அது தெரியுமா? உங்களுக்கு ஒரு பொருள் கிடைச்சிருச்சுன்னு வைங்க உங்க நிலத்துல. தங்கமா அது தங்க பானையா இருக்கட்டும். உங்களுக்கு கிடையாது. தெரியுமா? போலீஸ்ல போட்டு குடுத்தா எவ்வளோ உள்ள விட்டுருவாங்க. கவர்மெண்ட் அதான் சொல்றேன். கவர்மெண்ட் குடுத்துறணும். ஆ. அப்ப புரியுதா? இன்னைக்கு வந்து தஜ்ஜால் வந்து எடுக்குறான் விட்டுருவானா? எப்படி விடுவான்? எடுத்துட்டு இருக்காங்களா போட்டு நோண்டி. எப்படி எடுத்துட்டு இருக்கான் டெக்னாலஜி. இதுதான் அது. புதையல்கள வெளிய வா அப்படின்னா அவன் வந்துட்டு இப்படி அது வந்து ஓமானமா எல்லாமே சொல்லப்பட்டது தான். இது ஒரு நாள்ல நடக்கிற நிகழ்வோ, ஏதோ காலையில நடக்கிற நிகழ்வோ இல்ல. உறிஞ்சு எடுத்தாச்சுங்க சவுத் ஆப்பிரிக்கால. எல்லாம் இருந்த கடைசி இத கூட உறிஞ்சாச்சு. இன்னொரு ஆப்பிரிக்கால இருந்த தங்கம் எல்லாம் உறிஞ்சாச்சு. அந்த மக்கள் பார்த்தீங்கன்னா, அது அவங்க விட்டுட்டு போன மிச்ச சொச்சத்த பார்த்தீங்கன்னா, அந்த ஜல்லட வச்சுட்டு தேய்ச்சுட்டு வலிச்சுட்டு இருப்பாய்ங்க. சரியா? அதுல வேலை செய்றோம். அத கேட்டா நம்ம வேலை வாய்ப்பு வேற நாங்க குடுக்குறோமா. அவங்க பெரிய அந்த கம்பெனி வச்சு கொள்ளையடிச்சுட்டு போறதுக்கு வேலை வாய்ப்பு என்ன? உங்க வீட்ல திருடுறதுக்கு நீங்களே கொஞ்சம் ஏங்க ஒரு கை புடிங்களேன். இந்த ஃப்ரிட்ஜ் ஏத்திட்டு போ அப்படிம்பா.
அப்புறம் இந்தாங்க 50 ரூபா வச்சுக்கோங்க. இவ்வளோ பெரிய மனசு ஏங்க நிஜமாலுங்க ரொம்ப யூ ஆர் கிரேட்டுங்க அப்படி. அப்புறம் என்ன பண்றாரு இப்போ 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 வந்து என்ன பண்றாரு அம்பானியோட இப்போ மகன் பாருங்க 1500 இது இந்த 3000 ஏக்கர்ல மிருகங்களை வந்து பாதுகாக்கிறாராம். என்ன மிருகங்களை ஆட்டைய போட போறாரு. அந்த காடே வந்து ஜப்தி பண்றதுக்கு இப்படி ஒரு பேரு. இதுதான் தஜ்லு. எல்லாமே ஏமாத்துவாங்க. எல்லாமே உங்க நன்மைக்கு, எல்லாமே உங்க நன்மைக்கு. நாங்கெல்லாம் வந்து நலம் விரும்பிகள். நாங்கெல்லாம் வந்து மனிதகுல காப்பாளர்கள் அப்படின்னு சொல்லி காமிச்சுக்குவாங்க. அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா, இதுவும். அது அடுத்து ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. பின்னர் அவன் வாட்ட சாட்டமான இளைஞர் ஒருவரை அழைத்து அவரை வாளால் வெட்டி இரு துண்டாக்கி அம்பையும் தூரத்திற்கு இடைவெளி விட்டு அவ்விரண்டையும் போடுவான். பின்னர் அந்த சடலத்தை அழைப்பான். உடனே அந்த இளைஞர் முகம் ஒளிர சிரித்துக் கொண்டே எழுந்து வருவார். இப்ப இதுக்கு வந்து இம்ரான் ஹுசைன் வந்து ஒரு தாவீல்